Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கனரக வாகனங்கள் செல்லும் வகையில் ரயில்வே பாலத்தை அகலப்படுத்த அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. பழனிப்பேட்டை இரட்டைக்கண் ரயில்வே சுரங்கப்பாதை மேலே தண்டவாள பாதை விரிவாக்கத்திற்காக சுரங்கப்பாதை விரிவாக்கம் செய்யப்படுவதாகவும் அதற்கு 8 நாட்களுக்கு போக்குவரத்து நிறுத்தப்படும் என ரயில்வே அறிவித்தது. அப்பணிகளை நிறுத்த கோரிக்கை விடுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி கூடுதல் தண்டவாளம் அமைப்பது போல் மக்கள் நலன் கருதி சுரங்கப்பாலத்தை உயர்த்தி அகலப்படுத்தும் பணிகளையும் செய்ய தவறினால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என ரயில்வே துறையை எச்சரித்தார். ரயில்வே பாதை கூடுதலா ஆக்கிறதுக்காக இன்றைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு சிமெண்ட் பாக்ஸ் வச்சு அதே குறுகலான பாதையை ஏற்படுத்துறாங்க. அதே குறுகலான பாதையை இன்னும் ஏற்படுத்தினா மக்கள் இந்த வாகனங்கள் எதுவுமே செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. என்னுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த பணியை ரயில்வே நிர்வாகம் செய்யக்கூடாது. மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக தலையிட்டு இந்த பணி செய்வதை நிறுத்த வேண்டும். சேலத்தில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் மாநகர் மாவட்ட பொறுப்பாளருமான சிங்காரம் தலைமையில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு பங்கேற்ற இப்பிரச்சாரத்திற்கான ஏற்பாட்டை மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பரமகுரு செய்திருந்தார். ரெட்டியூரில் இருந்து குரங்குச்சாவடி வரை நடைபெற்ற பிரச்சாரத்தில் மாநகர அவைத் தலைவர் பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MK செல்வராஜு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று அதிமுக அரசின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் தெற்கிருப்பு பகுதியில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் கானூர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் N முருகுமாறன் உள்ளிட்டோர் பங்கேற்று அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நகர செயலாளர் MGR தாசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட 14வது வட்டம் திருமூலர் காலனி பகுதியில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் VS பாபு கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் அவலங்களை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சேலம் மேற்கு தொகுதியில் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பாண்டுரங்கன் விட்டல் தெருவில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் 46வது வார்டு செயலாளர் குமார், மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பிரசன்னன் மற்றும் வட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.